தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/11/2016 புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 2:51 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, லக்னங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 12 ராசி இருக்குது. 12 ராசிக்கும் 12 லக்னங்களும் இருக்குது. மேஷ லக்னத்திலே ஒருத்தர் பிறந்திருப்பார், ரிஷப லக்னத்திலே ஒருத்தர் பிறந்திருப்பார், மிதுன லக்னத்திலே ஒருத்தர் பிறந்திருக்கலாம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீர்களோ உங்களுக்கு ஏற்ற தொழில் என்ன, உங்களுக்கு ஏற்ற தெய்வம் என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு குணங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, உங்களுடைய நண்பர்களோடு பழகிற போது நீங்கள் என்ன லக்னமா, அப்போ நீங்கள் இப்படி இருப்பீங்களேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒத்து வருகிற பட்சத்திலே நீங்கள் தொழில் கூட்டாளியாக கூட வச்சுக்கலாம். மேஷம் அப்படின்னா முதல் லக்னம். லக்னம் என்பது உடல், ராசி என்பது உயிர். ராசி பலன் தான் போடுவாங்க, பெரும்பாலும் லக்ன பலன்கள் யாரும் போடுறது கிடையாது. இருந்தாலும் மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? நீங்கள் ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய், அதட்டி பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். தட்டி கேட்பது மட்டும் அல்ல, விட்டு கொடுப்பதிலும் நீங்கள் கெட்டிக்காரர்களாக விளங்குவீர்கள். அது உங்களுக்கு இயல்பு. பிறர் கூறுகிற அபிப்பிராயத்தை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க மாட்டீர்கள். முடிவாக நீங்கள் எடுக்கிற முடிவே சரின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம்னு ஒரு வருது. அந்த கல்யாண காலத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? 7ஆம் இடம் யார் அப்படின்னா, 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் தான் களத்திரக்காரகன். அந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நீச்சமானாலோ பகை வீட்டில் இருந்தாலோ தாரத்தால் தொல்லைகள் ஏற்படும். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிடும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களெல்லாம் 7க்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் அந்த சுக்கிர பலத்தை பார்க்க வேண்டும். அதே போல் அந்த நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகத்திலும் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விவாகம் விவாகரத்தில் கூட முடியலாம், விவகாரத்திலும் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விவாகம் தாமதப்படலாம் சில பேருக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு. அப்படி தாமதப்பட்டால் அவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சுக்கிர ஓரை பார்த்து அவர்களுக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. நமக்கு அனுகூலம் தரக்கூடிய க்ஷேத்திரம் எது, நம்முடைய சுக்கிரன் இருக்கிற இடம் எங்கே இருக்கார், அவர் யார் பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து அதற்கு ஏற்ற விதத்திலே உள்ள கோயில்களை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து போனால் விட்டு விட்டு போவது கல்யாணங்கிறவங்க உடனடியாக பேசி முடித்து கொள்வார்கள். கணப்பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக பொருந்தணும். ராசி அதிபதி பொருத்தம்னு இருக்குது, ராசிக்கு அதிபதி பொருந்தினால்தான் அவர்களுக்கு ஒற்றுமை நன்றாக இருக்கும். மகேந்திர பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அவர்களுக்கு புத்திரவர்த்திக்கு உரியது. ரஜ்ஜு பொருத்தம் மாங்கல்யத்துக்கு. இந்த 4 பொருத்தங்களும் கண்டிப்பாக இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு பொருந்தி இருக்கணும். அது மட்டும் இல்லை, இவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களை தேர்ந்தெடுத்து தொழில் செய்கிறாங்க இல்லையா, கூட்டு தொழில் செய்ய போகிறோம். அப்போ ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் கூட்டு தொழில் செய்கிறவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். இல்லைன்னா தொழிலில் ஏமாற்றம் வரும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் நல்ல தொழிலுக்காக ஒருத்தர் கூட்டு சேர்த்தார். சேர்ற வரைக்கும் அவருடைய கூட்டாளி நல்லா பேசினார். சேர்ந்து அந்த தொழில் நல்லா தழைச்சிக்கின உடனே அவர் அந்த தொழிலை கைப்பற்றிக்கிட்டார். இவருக்கு ஏமாற்றமாக போச்சு. அதுக்கு பின்னாலே என்னிடம் கேட்டார், என்ன இப்படி ஆகி போயிடுச்சுன்னு. அவர் தேர்ந்தெடுத்த ராசி சஷ்டாஷ்டம தோஷம். மேஷத்துலேருந்து எண்ணணும். 6வது ராசி 8வது ராசிகளெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் சிலருக்கு விதிவிலக்கும் உண்டு. அவர்களுக்கு அது அனுகூலமாக இருந்தால் சேர்க்கலாம். பொதுவாகவே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, நண்பர்களை தேர்ந்தெடுத்தாலும் சரி, தொழில் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு ராசிக்கு ஒரு ராசி 6ஆம் இடம் 8ஆம் இடமாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் மேஷ லக்னக்காரர்கள் தொழில் செய்கிறதுக்கோ அல்லது தொழில் கூட்டாளிகளாக தேர்ந்தெடுக்கவோ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கவோ பிரியப்பட்டால் மேஷத்துக்கு ரிஷபம், சிம்மம், தனுசெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு இந்த ராசியில் இந்த லக்னத்திலே பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்குமா? என்ன மாதிரி தொழில் மேஷ லக்னத்துக்காரர் செய்யலாம்? இடம் பூமி வாங்குறது, ரியல் எஸ்டேட் தொழில், மருந்து வணிகம். இப்போ பூமி யோகம் நல்லா இருக்குது, ஆனால் இப்போ பூமி எவ்வளவு விலை விற்பனை ஆகலை, சில பிரச்சனைகளால் இருக்குது அப்படின்னால் எப்படியும் அவர்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் அல்லது சுக்கிரன் ஆதிக்கம் நடக்கிற பொழுது அதற்குரிய ஒரு வழி பிறக்கும். ஆகையினாலே அவர்களுக்குரியது என்று பார்க்கின்ற பொழுது இடம் பூமியால் தான் அவர்களுக்கு லாபம். உணவுப் பொருட்களாலும் அவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மருந்து வணிகங்களை செய்யலாம், மர வணிகம் செய்யலாம். சாமில் அப்படின்னு வைக்கிறாங்கள்ல, மரம் கூப்பெடுத்து செய்கிறது, மரத்தாலே மிகப்பெரிய அளவு அவருக்கு வளர்ச்சிகள் கிடைக்கலாம். உணவுப் பொருட்களை சிலருக்கு பதப்படுத்தி கொடுக்கும் ஆற்றல், சிலருக்கு அப்படியே ஹோட்டலாக வச்சுருப்பாங்க, சிலருக்கு பலசரக்கு மாதிரி வச்சும் கொடுக்கலாம். இராணுவம், காவல்துறை
உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மேச லக்கணக்காரர்களுக்கு உண்டு. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும், அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ தொல்லைகள் இருக்குது. உடல் ஆரோக்கிய தொல்லை இருக்கலாம், கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், அல்லது படிப்பிலே தடைகள் இருக்கலாம், குடும்பத்திலே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம், வாங்கல் கொடுக்கல்களிலே திருப்தியின்மைகள் எல்லாம் இருக்கலாம். இப்படியெல்லாம் மேசலக்கணக்காரர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் அணுக வேண்டிய ஸ்தலம் எது, எந்த வழிபாட்டை எப்பொழுது மேற்கொண்டால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தொடர்ந்து இந்த நிகழ்விலே நான் சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் அதிகரிக்கும். கூட இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் தடை ஏற்படலாம். சொந்தங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்றைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. அதிக விரயங்கள் குடும்ப சுமை ஏற்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுகின்ற நாள். இன்றைக்கு அதிலிருந்து விடுபட புதன்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரப்போகிறது. கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீடு கட்ட எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொன்னான நாள் இந்த நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். சுற்றத்தாரின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். அரசியல் அனுகூலம் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். 6லே சனி இருப்பது விபரீத ராஜயோகம். திட்டமிடாமல் செய்யும் சில காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக முடியாத பஞ்சாயத்துக்கள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். எதிரிகளின் பலம் குறையும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். நன்மைகள் நடைபெறும். அந்நிய தேச யோகம் எண்ணியபடியே நடைபெறும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டுக்கு உபயோகப்படுகிற பொருட்கள், அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சர்ப்பசாந்திகளை செய்து கொள்வது நல்லது. ஏற்றமும் இரக்கமும் இருக்கும். இன்பமும் துன்பமும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் உயர்வு, ஒரு நாள் கொஞ்சம் பலமிழந்த தன்மைகள் காணப்படும். இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் லக்னத்தில் ராகு 7லே கேது இருப்பதனால்தான். எனவே அதிலிருந்து நீங்கள் விடுபட சர்ப்பசாந்திகளை முறையாக உங்களுக்கு அனுகூலம் தரும் ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து செய்து கொள்வது நல்லது. பணிகளில் திடீர் மாற்றம் ஏற்படும். பக்கத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சகோதரர்களால் சகாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு சந்தர்ப்பங்கள் வருகிற போது அதை கைநழுவ விட வேண்டாம். 2லே சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு. அரசு வழியில் ஏதேனும் சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் நடைபெறும். லாபஸ்தானத்திலே ராகு இருப்பதால் லாபம் வருவதில் எந்த தடையும் இருக்காது. எனவே மிக விலையுயர்ந்த பொருட்களை கூட வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கின்ற நாளாக கூட கருதலாம். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி கூடும். நண்பர்களின் மூலமாக நீங்கள் ஏதேனும் ஒரு உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த உதவிகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 2லே சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்களாலும் உங்களுக்கு பெருமை சேரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள். தனுசு ராசினியர்களே, புத சுக்கிரயோகம் செயல்படும் இந்த நாள் ஒரு பொன்னான நாள். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். தொல்லை தந்த எதிர்களெல்லாம் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். நினைத்த இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கவில்லையே, பழைய இடத்திற்கு திரும்புவோமா அல்லது புதிய இடம் கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு அவர்கள் எதை நினைத்தார்களோ அது நடைபெறுகின்ற அமைப்பு உண்டு. 9லே ராகு இருப்பதால் பொன்பொருள்கள் பெருகும். அது மட்டும் அல்ல, பெற்றோர்களாலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். இந்த நாள் உங்களுக்கும் ஒரு நல்ல நாள். மகர ராசினியர்களே, செவ்வாய் பலம் உச்சம். எனவே நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தேக நலனில் தெளிவு பிறக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி திட்டிய திட்டங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு.
கும்பராசி நேயர்களே, குரு பகவான் 8லே சஞ்சரிக்கின்றார். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கும் வரை திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட உங்களால் அவர்களை கொண்டு எந்த காரியத்தையும் செய்து முடித்துக்கொள்ள இயலாது. சேமிப்பு கரைந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கலாம். தாய் வழி ஆதரவும் தந்தை வழி ஆதரவும் குறையலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருப்பதால் இன்றைக்கு கிழமை புதன் என்பதனாலே இன்றைக்கு பெருமாள் வழிபாடும் இலக்குமி வழிபாடும் உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும், பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும். மீனராசி நேயர்களே, குருவின் பார்வை இருப்பதால் தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். தொடர்ந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்களெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். தொகை உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வருவர். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.